வெல்கம் டு தமிழ் உயிரியல். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள். அதாவது வாழ்க்கை சுழற்சிங்கிறது எல்லா அனிமல்ஸுக்குமே ஒரு 3 நிலையில நடக்குது. அத ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இளம் உயிர் நிலை, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த சின்ன பருவம் சொல்றோம் இல்லையா, அது வந்து இளம் உயிர் நிலை. அதுக்கப்புறம் வரக்கூடிய நிலை வந்து இனப்பெருக்க நிலை, அதாவது முதிர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லுவோம். இனப்பெருக்க காலம் முடிஞ்ச உடனே ஒரு அனிமல்ஸ்க்கு அடுத்து என்ன நிலை வரும் அப்படின்னா முதுமை நிலை வர ஆரம்பிச்சிரும். சோ இப்படி ஒவ்வொரு உயிரினம் என்ன பண்ணுதுன்னா இந்த 3 பேஸை தான் கடந்து வருது. ஒரு உயிரியின் பிறப்பிற்கும் இனப்பெருக்க முதிர்ச்சிக்கும் நடுவுல உள்ள காலம் தான் யாருன்னா இளம் உயிர்நிலை. ஓகேவா? அது ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ரீப்ரொடக்ஷன் பேஸ் வருது இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட அந்த காலங்கள் தான் இளம் உயிர்நிலை. அடுத்து பார்த்தோம்னா அந்த உயிர் என்ன செய்யும், இனப்பெருக்கம் செஞ்சு இன்னொரு ஜெனரேஷனை உருவாக்கும். அதுக்கு பேரு இனப்பெருக்க நிலைன்னு சொல்லுவோம். இந்த இனப்பெருக்க நிலை வந்து காலத்தை பொறுத்து என்ன செய்யறாங்கன்னா அதை 2 வகையா பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பருவகால இனச்சேர்க்கையாளர்கள், இன்னொன்னு காலமுறையற்ற இனச்சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் அதாவது சீசனல் பிரீடர்ஸ் யார சொல்லுவோம்னா பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சீசனல் பிரீடர்ஸ். ஏன்னா பறவைகள் என்ன பண்ணும்னா அந்த வெயில் காலங்கள்ல தான் என்ன பண்ணும்னா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். மழை காலங்கள்ல முட்டை இடாது. ஏன்னா மழை காலத்துல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், அதுல முட்டைகள் வந்து பொரிக்காது. அதே மாதிரி மழை காலங்கள்ல அதுக்கு உணவு கிடைக்காது. அதனால எந்த காலத்துல வந்து அந்த தட்பவெட்ப நிலை கரெக்டா இருக்கு, சாப்பாடு கிடைக்குதோ அந்த டைமிங்ல மட்டும்தான் அது என்ன பண்ணும்னா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். காலமுறையற்ற இனச்சேர்க்கையாளர்னா முயல்கள், மனிதர்கள் இவங்களுக்குலாம் வந்து தட்பவெட்ப நிலையெல்லாம் எதுவுமே பண்ணாது. ஓகேவா? அதனால இவங்க வந்து கண்டினியூஸ் பிரீடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் உயிரிகள் பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு தவளைகள், பல்லிகள், பெரும்பாலான பறவைகள், மான்கள் போன்றவை. பால் முதிர்ச்சி காலம் முழுவதும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் உயிரிகள் கால முறையற்ற இனச்சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு தேனீகள், வளர்ப்பு பறவைகள், முயல்கள் போன்றவை. அதாவது இப்ப இனப்பெருக்கம் காலம் முடிஞ்சிச்சு, அடுத்ததுக்கு என்ன நிலைமை வந்துரும், முதுமை நிலை வந்துரும். அப்ப அதோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், அமைப்பு செயல்பாடு எல்லாத்துலயுமே ரொம்ப வந்து வீக் ஆயிடும். இனப்பெருக்க நிலை முடியும் காலத்தில் ஒரு உயிரியின் உடல் அமைப்பிலும் செயல்பாடுகளிலும் சிதைவு ஏற்பட தொடங்கும் நிலை முதுமை நிலை எனப்படும். கன்னி இனப்பெருக்கம் அதாவது பார்த்தினோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இனப்பெருக்கம்னா என்ன சொல்லுவோம், ஒரு மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இன்னொரு புது உயிரினம் கிடைக்கும். இந்த இடத்துல கன்னி இனப்பெருக்கம்ங்கிற இடத்துல வந்து பெண் மட்டும்தான் இருக்கும், ஆணோட துணை இருக்காது. அந்த ஆணோட அந்த செல்கள் இணையாமலே ஒரு பெண்ணோட செல் என்னவா மாறிடும், இன்னொரு ஜெனரேஷனை உருவாக்கிடும். அதுதான் வந்து கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்னி இனப்பெருக்கம் வந்து எந்தெந்த விலங்குகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னா இந்த விப்டைல் பள்ளின்னு ஒண்ணு சொல்லுவோம். அது வந்து தென் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த பள்ளி. அந்த பள்ளி இனங்கள்ல பார்த்தோம்னா பெண் பள்ளி மட்டும்தான் இருக்கு, ஆண் பள்ளியே கிடையாது. ஓகேவா? அப்ப அந்த பள்ளி என்ன செய்யும்னா அது உடம்புக்குள்ள உள்ள அந்த இன செல்கள் இருக்கு இல்லையா, அது கன்னித்தன்மையா இருக்கும் போதே அதுல இருந்து என்ன பண்ணிடும், இன்னொரு பள்ளி வந்துடும். ஆனா அந்த பெண் பள்ளிகள் உருவாக்கக்கூடிய அனைத்துமே யாரா இருக்கும்னா திரும்பவும் பெண் பள்ளிகளை தான் உருவாக்கும். அந்த பள்ளி வகையில ஆண் இனங்களே கிடையாது. அதே மாதிரி தேனி பார்த்தோம்னா 3 வகையான தேனியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது கருவுற்ற முட்டையிலிருந்து பெண் தேனியும் ராணி தேனியும் வரும். கருவுறாத முட்டையிலிருந்து ஆண் தேனி வரும். அதே மாதிரி நம்ம அந்த பப்பாளி மரத்தெல்லாம் அந்து பூச்சி பாக்குறோம்ல, பப்பாளி மரம், செம்பருத்தி செடி எல்லாம் வெள்ளை வெள்ளையா ஒரு பூச்சி இருக்கும் பாருங்க, அந்த பூச்சி என்ன பண்ணும்னா கன்னி இனப்பெருக்கம் பண்ணும். இந்த இப்ப பாருங்க அண்டச்செல்லானது, அண்டச்செல் வந்து யாருக்கு இருக்கும், ஃபீமேலுக்கு இருக்கும். கருவுறுதல் நிகழாமலேயே என்ன பண்ணுது, அந்த முட்டையிலிருந்து ஒரு முழு உயிரி வந்து வளர்ச்சி அடையுது. அந்த செயலுக்கு பேர் தான் கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். இத வந்து 1745 சார்லஸ் பேனட் என்பவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கன்னி இனப்பெருக்கம் 2 வகைப்படும். அதுல இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், இன்னொன்னு செயற்கையான கன்னி இனப்பெருக்கம்னு 2 இருக்கு. இயற்கையானதுன்னா தானாவே உயிரினங்கள் அந்த மாதிரி பண்ணும். அந்த விப்டைல் பள்ளி, அந்த பூச்சி, தேனீக்கள் எல்லாம் பண்றது இயற்கையான கன்னி இனப்பெருக்கம். சில விலங்குகளின் வாழ்க்கை சுழற்சியில் கன்னி இனப்பெருக்கம் தொடர்ச்சியாக, நிலையாக மற்றும் இயற்கையாக நடைபெறுகிறது. இது இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் எனப்படும். இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தை 2 வகைகளாக பிரிக்கலாம். அதுல இந்த நேச்சுரல் பார்த்தினோஜெனசிஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து முழுமையான கன்னி இனப்பெருக்கம், இன்னொன்னு முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். முழுமையான அப்படின்னு சொன்னோம்னா அந்த உயிரினம் என்ன செய்யும், அது சாகுற வரைக்கும் இந்த கன்னி இனப்பெருக்கம் மட்டும்தான் பண்ணும். முழுமையற்றன்னு சொல்லும் போது சில நேரங்கள்ல கன்னி இனப்பெருக்கம் பண்ணும், சில நேரத்துல பாலின இனப்பெருக்கம் பண்ணும். சில விலங்குகளில் 2 பெற்றோர்களால் நிகழும் பாலினப்பெருக்கம் நடைபெறுவது இல்லை. மாறாக அவை முழுமையான கன்னி இனப்பெருக்கம் மட்டுமே செய்கின்றன. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா அந்த விப்டைல் பள்ளி நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பள்ளி இனத்துல ஆணினமே கிடையாது. அப்படின்னா அந்த பள்ளிக்கு வந்து என்ன ரீப்ரொடக்ஷன் நடக்காது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒண்ணு நடக்கவே நடக்காது. அப்ப அதோட வாழ்க்கை லைஃப் சைக்கிள் ஃபுல்லாவே அது என்ன மட்டும்தான் பண்ணும், கன்னி இனப்பெருக்கம் மட்டும்தான் அது பண்ணும்.
அதுக்கு ரீசன் இங்க போட்டுருக்காங்க பாருங்க. ஏன் அப்படின்னா அந்த விலங்குகள்ல யாரே கிடையாது, ஆண் உயிரிகளே இல்ல, பெண் உயிரிகள் வந்து மட்டும்தான் இருக்கு. அதனால அது கம்ப்ளீட் பார்த்தினோஜெனசிஸ், அதாவது முழுமையான கன்னி இனப்பெருக்கம். முழுமையற்ற அப்படின்னு சொல்லும் போது இன்னும் சில விலங்குகளில் பாலின பெருக்கம் மற்றும் கன்னி இனப்பெருக்கம் ரெண்டுமே நடக்கும். சில நேரங்கள்ல வந்து செக்ஷுவலா ரீப்ரொடியூஸ் பண்ணும், சில நேரங்கள்ல இந்த மாதிரி பார்த்தினோஜெனசிஸ் டைப் வந்து அது ஃபாலோ பண்ணுது. எக்ஸாம்பிள், தேனீக்களில் கருவுற்ற முட்டை ஃபெர்டிலைஸ் ஆன எஃகு வந்து யாரா மாறுது, ராணி தேனியாவும் வேலைக்கார தேனியாவும் மாறுது. அந்த ராணி தேனிங்கிறது பெண்ணு, வேலைக்கார தேனியும் யாரு, பெண் தேனி தான். அப்ப கருவுற்ற முட்டையில இருந்து யார் வரா, பெண்ணு வருது. அதே வேளையில் கருவுறாத முட்டைகள் அது யாரா மாறுது, ஆணா மாறுது. அப்ப கருவுற்ற முட்டையில இருந்து பெண்ணும், கருவுறாத முட்டையில இருந்து ஆணும் வருது. அடுத்தது இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம். இளம் உயிரினா என்ன அர்த்தம், அது சின்ன வயசுல முதிர்ச்சி அடையாமலே என்ன பண்ணிடுது, அடுத்த உயிரினங்களை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருது. இது வந்து எங்க நடக்குது அப்படின்னா கல்லீரல் புழுவின் ஸ்போரோசிஸ்டுகள் மற்றும் ரீடியா லார்வாக்கள். இந்த சிஸ்டுகள் என்ன பண்ணும்னா சின்ன வயசுல என்ன பண்ணிடும்னா இன்னொரு இளம் உயிரியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இளம் உயிரியே கன்னி இனப்பெருக்கத்தின் மூலம் புதிய தலைமுறை இள உயிரிகளை உருவாக்குகிறது. இது வேற எங்கெல்லாம் நடக்குது பாருங்க, சில வகை பூச்சிகளின் லார்வாக்களிலும் இது நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு மொழுக்கு ஈ, கால்ஃபிளைன்னு சொல்றோம். இப்ப இது வரைக்கும் நம்ம மேல பார்த்தது எல்லாமே வந்து இயற்கையான கன்னி இனப்பெருக்கம். அடுத்தது செயற்கை பாருங்க. செயற்கை கன்னி இனப்பெருக்கத்தில் கருவுறாத அண்டம், அதாவது கருவுறாத முட்டை வந்து பிசிக்கலாவோ இல்ல கெமிக்கலாவோ அதுல இன்டியூஸ் பண்றாங்க. தூண்டல்கள் கொடுக்கும் போது அது மூலயமா அது என்ன பண்ணுது, ஒரு முழு உயிரியாக வளர்ச்சி அடையுது. எடுத்துக்காட்டு வலைதசை புழுக்கள் மற்றும் கடல் அர்ச்சி. இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் பல வகைப்படும். அதுல நமக்கு ஒரு 3 கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க. அரினோடோக்கி. இவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் இந்த பார்த்தினோஜெனசிஸ்ல யாரு மட்டும்தான் வரானா, ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு ஏபிஸ் டெலிடோக்கி. இதுல பார்த்தோம்னா இவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் பெண் உயிரிகள் மட்டும்தான் வரும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொலனோபியா, அந்த பூச்சி, அந்த விப்டைல் பள்ளி எல்லாம் சொல்றோம்ல, அதுல பார்த்தோம்னா அது இந்த யாரை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும், பெண்ணை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த அந்த பூச்சி சொல்றோம் இல்லையா, அந்த பப்பாளி மரத்துல எல்லாம் ஒயிட்டா இருக்கும்னு சொன்னோம்ல, அது என்ன பண்ணும்னா அதுக்கு சாப்பாடு அதிகமா கிடைக்கும் போது என்ன செய்யும்னா வேக வேகமா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கன்னி இனப்பெருக்கம் பண்ணும். கன்னி இனப்பெருக்கம் பண்ணும் போது அந்த அந்த பூச்சிகள் உருவாக்கக்கூடிய அத்தனையுமே பெண் பூச்சிகளை தான் உருவாக்கும், ஆணை உருவாக்காது. ஏன்னா சாப்பாடு கிடைக்கும் போது அதுங்க என்ன பண்ணிக்கணும், அதுங்களோட இனத்தை வந்து அதிகரிச்சுக்கணும். சோ அந்த ரீசனுக்காக வேண்டி அந்த டைம்ல மட்டும் அந்த அந்து பூச்சி என்ன பண்ணும்னா இந்த மாதிரி கன்னி இனப்பெருக்கத்துல ஈடுபடும். மத்த நேரங்கள்ல பார்த்தோம்னா அது செக்ஷுவலா ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம். அடுத்தது வாங்க, ஆம்பிடோக்கி. இவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் இதுல பார்த்தோம்னா அந்த அண்டச்செல்ல இருந்து சில நேரம் வந்து ஆண் வரும், சில நேரம் இல்லைன்னா பெண் உருவாகும். எடுத்துக்காட்டு ஏபிஸ் காஸ்பி. இதுவும் அந்த அந்து பூச்சி வகையை சார்ந்த ஒரு பூச்சி தான். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.